என் மனதிற்கினிய காட்மதர் யூடியூப் சேனலின் நேயர்களே, நல விரும்பி உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் படித்தது, பார்த்தது, கேட்டது என்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளுடன் பல நிகழ்வுகளை பகிர்ந்து இன்றைய தினத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், நான் பேசிக்கா திரையுலகத்தில் உதவி இயக்குனராக சாதாரண ஆளுங்க முக்தா சீனிவாசன் சிவாஜி கணேசன் வைத்து 45 படங்களை இயக்கிய இயக்குவை உதவியாளர். இன்னைக்கு கிராமத்தில் தட்டி அப்படின்னா கூட தண்டனக்கன்னா டீராஜ் என்ற உதவியாளர், சிலம்பரசன் எங்கு விட்டு வேலை இப்படி. அப்புறம் ஆமாம், விஜயகாந்துக்கு கேப்டன் என்று அழைப்பதற்கு ஒரு முகவரி தந்தவர் ஆவார். அவரிடம் அந்த நிறுவனத்தில் ஒரு கோட்டை நான் பணியாற்றிய அந்த சீரியல் மிகப்பெரிய விஜய் சேனல் சம்பா என்ற பெயரில் ஒளிப்பதிவாகி கிட்டத்தட்ட 200 எபிசோடு டெலிகாஸ்ட். இப்படிப்பட்ட இடங்களில் இருந்தோம்னா இதை நான் பெருமையாக கூடாது, மகிழ்ச்சியாக கொடுக்கும். இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், சமீபத்தில் நிழலின் மறுபக்கம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிக் கொண்டு, இந்த நிழலின் மறுபக்கம் என்பது ஏதோ ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. காதலை சொல்வதற்கு நான் அல்ல. காதல் என்றால் புனிதமானது, பொறுப்பானது. ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த காதலனுக்கு. எந்த காதல் அந்த பொறுப்பை உணர்கின்றானோ அவருடைய காதல் தான் சிறப்பு. காதல் இது எவனாலும் காதல். ஆனால் காதல் என்ற வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை. அது ரொம்ப எளிமையா லவ் பண்ற, ப்ரொப்போஸ் பண்ற, அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க பார்த்து, யூ நோ வாட் இஸ் த லவ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லவ். யூ லவ் அ கேர்ள், யூ லவ் அ பாய். That's a responsibility for a boy. It's a responsibility for a girl. So, இதை தாண்டி இன்றைய தினம் பத்திரிகை செய்தி படித்தீங்கன்னா, பாலியல் வழக்கம் கல்வியில் சேரும்போது உன்னுடைய செக்ஷன் கேட்கும். ஆண் பெண், ஆண் என்றால் ஆண் என்றும் பெண் என்றால் பெண், அதில் போட்டுப்போம் உன் பால் இனம். ஆனால் இன்றைக்கு பால் இனத்தின் பெயரிலே பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து அந்த சமூக விரோத சக்திகளை துகிலூர்க்கின்ற ஒரு பணியை நான் மேற்கொண்டு, நிழலின் மறுபக்கம் என்ற பெயரிலே ஒரு சிறந்த தமிழகத்தின் நாட்டிய நாயகன் அகிலேஸ்வரன் என்பதை வைத்து நிழலின் மறுபக்கம். நிழலின் மறுபக்கம் என்ன? நிஜம். நிஜங்களின் தரிசனம் தான் நிழலின் மறுபக்கம். இந்த பாலியல் வன்கொடுமையை ஒரு சிறந்த படத்துக்கு அதற்கான ஸ்டில்ஸ் அவங்க காமிக்க ஷூட் பண்ண
எனவே பாலியல் வன்கொடுமை தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது கல்லூரியிலையோ பள்ளியிலையோ இதற்கென்று ஒரு பீரியடை ஒதுக்கி அவங்களுக்கு செக்ஸ் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு சார்ந்த கல்வியை தர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதில் நடிக்க விருப்பம் உள்ள ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொழில்நுட்ப கலைகளாகட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை நடிக்க வைக்கின்றேன். உங்களுக்கான தொழில்நுட்ப கலைஞர் உங்களை பகிர்ந்து தயாரை பாருங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றென்றும் உங்களுடன் நான் உங்களுக்கு சாலமன் ஜெய் ஜெய்.